இப்போ ஓவராலாக இவங்க 2 பேரில் யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சயின்ஸில் ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்கிற கோகு. இவர் யார் யாரை ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒட்டுமொத்த பிளானட்டையே விழுங்கக்கூடிய மோரோ, இந்த ஒரு கேரக்டரை மோதி கோகு ஜெயிச்சிருக்காரு. அது இல்லாமல் ஏர்த்தை ஏகப்பட்ட தடவை அழித்த ஆண்ட்ராய்ட்ஸ் இவங்க கூடயும் மோதி கோகு ஜெயிச்சிருக்காரு. ஒரு என்டையர் டைம்லைனுக்கே ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருந்த ஜாமசு கூட மோதியும் கோகு ஜெயிச்சிருக்காரு. பவர்ஃபுல் ஸ்பீஷியஸாக இருக்கிற மாஜின் பூவோடையே கோகு ஜெயிச்சிருக்காரு. இப்படி கோகு ஜெயிச்ச கேரக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அவங்களாம் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இவருக்கு இந்த உச்சுசுக்கிஸை டீல் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இருக்காது. ஏன்னா இவங்களை விட மிகப்பெரிய எதிரிகளை கோகு ஃபேஸ் பண்ணி இருக்கிறதால கோகுவால் இது கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி தான் வெஜிடாவாலையும். இந்த உச்சுசுக்கிஸை பீட் பண்ணுறதுங்கிறது வெஜிடாக்கும் ரொம்பவே ஈஸியான விஷயம் இல்லைனாலும் கண்டிப்பாக வெஜிடாவும் கோகுக்கு இணையாக சண்டை போடுவார். அதனால் இவராலையும் ஒச்சுசுக்கிஸை பீட் பண்ணுற அளவுக்கு ஃபைட் பண்ண முடியும். அதே தான் ப்ரோலிக்கும் கோஆனுக்கும். இவங்க 2 பேராலையும் கூட ஒச்சுசுக்கிஸ் கூட எதிர்த்து நின்று சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். அந்தளவுக்கு இவங்க கிட்ட எபிலிட்டிஸும் இருக்குது. பட் நம்பர்ஸில் பார்த்தோன்னா ஒச்சுசுக்கி சேன்ஸை விட ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க. சேன்ஸ் தான் இப்போது அதிகமாக இருக்கிறாங்கங்கிறதால நம்பர்ஸ்லேயே சேன்ஸ்க்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் எந்த ஒச்சுசுக்கிஸ் வித்தியாசமான எபிலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணா வேணால் இவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இந்த ஒரு பேட்டிலை எப்படி பார்க்குறேன்னா, சேன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 60% வாய்ப்பு இருக்குது. ஒச்சுசுக்கிஸ் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 40% வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். பட் இந்த ஒரு பேட்டிலில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை இன்க்ளூட் பண்ணாமல் விட்டுட்டேன். அது யாருன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதுதான் ஷிபாய் ஒச்சுசுக்கி. எந்த ஒரு கேரக்டரை நான் வேணும்னே தான் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா இந்த கேரக்டரை இன்க்ளூட் பண்ணால் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவர் கூட ஃபைட் பண்ணால் கூட இவரை ஜெயிக்க முடியாது. அந்தளவுக்கு இவர் பவர்ஃபுல்லாக இருப்பார். ஒச்சுசுக்கிஸ்லேயே இவர் செம ஓவர் பவர்டாக இருக்கிறதால தான் இவரை நான் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஒருவேளை இந்த பேட்டிலில் இவரையும் இன்க்ளூட் பண்ணால் அது ரொம்பவே அன்ஃபேராக இருக்கும். ஸோ ஷீபா இருக்கக்கூடிய ஒரு பேட்டிலாக இது இருந்தால் கண்டிப்பாக இதில் ஒச்சுசுக்கிஸ் தான் ஜெயிப்பாங்க. ஷீபா இல்லைனா டிராகன் பால் சீரீஸை சேர்ந்த சேயன்ஸ் இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதோடைய ஃபுல் வீடியோ கீழே லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.